ஷாட் எடுத்து வச்சுக்கோ, பிறகு எழுதி வச்சுக்கோ. நம்ம ஏன் பாரு. Okay. Welcome you all. In this session, we are going to study about the problem solving in steady flow energy equation. That is the application of first law of thermodynamics to open system or control volume. Okay. So let's see a problem question. Not the problem question. Already I share in the group. Okay. I think it is the second problem. 75 kilogram per minute air enters the control volume of a steady flow system at 2 bar and 100 degrees Celsius. Okay. At an elevation of 100 meter above the datum. The same mass leaves the control volume at 150 meter elevation from the datum with pressure of 10 bar and at a temperature of 300 degrees Celsius. The entrance velocity is 40 meter per second and exit velocity is 20 meter per second. During the process, 15 kilowatts of heat is transferred to the control volume and rise in enthalpy is 8 kilojoule per kilogram. Calculate the power developed. Okay. ஸோ இதுதான் கொஸ்டின்ஸ்மா. நம்ம இந்த கொஸ்டின்ஸை வந்து எப்படி ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி பேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா, ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக வாசிக்கணும். 75 கிலோகிராம் பெர் மினிட். அந்த கிலோகிராம் அப்படின்னா எதோட யூனிட் அப்படின்னா மாஸோடைய யூனிட். ஸோ பெர் மினிட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு சொன்னாங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட்டு. அப்போ எம் டாட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். 75 கிலோகிராம் பெர் மினிட் ஆஃப் ஏர் வந்து ஃப்ளோ ஆகுது. இட் என்டர்ஸ் இன்டு த கண்ட்ரோல் வால்யூம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். வாட் யூ மீன் பை கண்ட்ரோல் வால்யூம்? ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து வால்யூம் வந்து கண்ட்ரோல் ஆகுது. கண்ட்ரோல் ஆகுதுன்னா the volume is maintained at a constant. இப்போ இது ஒரு சிஸ்டமா நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும். இந்த வால்யூம் வந்து சேஞ்ச் ஆக போறது கிடையாது. எவ்வளவு மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட்ஸ் வந்து ஒன்று என்டர் ஆனாலுமே, so it has a particular volume. It occupies the volume of the container also. Okay. So this is the volume of system, or it's the control volume. So you take it as the system as open system. So நம்ம open systemத்துக்கு வந்து எந்த இது ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம் நமக்கு தெரியும், ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா, மாஸ் பேலன்ஸ் ஆகுது. இன்லெட்ல எவ்வளோ மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் நமக்கு என்டர் ஆகுதோ த டோட்டல் மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அடுத்த எல்லா மாஸ்னுக்கு என்ன ஆகும், அவுட்லெட் வந்து லீவ் ஆகி வெளியே போகும் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு. ஸோ அப்போ நம்ம இதை ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். இன்னொரு வேர்டு கீவேர்டு உனக்கு ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம் அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம இதை கூட ஐடென்டிஃபை பண்ணி என்ன ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் நினைச்சலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி சிஸ்டம் நான் யூஸ் பண்ண போறேன். அதாவது கண்ட்ரோல் வால்யூம் ஓப்பன் சிஸ்டம்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதை நான் எடுத்து எழுத போறோம். ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம் என்ன பேஸ் பண்ணினா கண்ட்ரோல் வால்யூம். இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நான் வந்து என்ன டாபிக்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேங்கிறத கிவன் டேட்டால ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 75 கிலோகிராம் பெர் மினிட்னு கொடுத்துருக்காங்க. ஏருடைய மாஸ், வெறும் மாஸ்னா என்ன அர்த்தம், கிலோகிராம் தான் யூனிட் சொல்லணும் நம்ம வந்து. இதே இது மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு சொன்னாங்கன்னா அந்த மாஸ் ஃப்ளோ ரேட்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 75 கிலோகிராம் ஆஃப் ஏர் வந்து என்டர் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நம்ம மினிட்ஸை ஈஸியாக செகண்ட்ஸாக மாற்றிடலாம் இல்லையா. ஸோ அப்போ கிலோகிராம் பெர் செகண்டாக இருக்கலாம், இல்லை கிலோகிராம் பெர் மினிட்டாக இருக்கலாம், இல்லை கிலோகிராம் பெர் ஹவராக கூட இருக்கலாம். இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பேஸ் பண்ணி மாஸ் போகுது. இது மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த ஏர் இட் ஷுட் பி டேக்கன் as எம் டாட். வெறும் மாஸ்னா எம்னு எடுத்துக்கோங்க. மாஸ் ஃப்ளோ ரேட்டுங்கிறதுனால எம் டாட் எடுத்துக்கணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 75 கிலோகிராம் பெர் மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 75 கிலோகிராம் ஆஃப் ஏர் வந்து என்டர் ஆகுது சிஸ்டத்துக்குள்ள. ஸோ ஐ கன்வெர்ட் இட் இன்டு ஸ்டாண்டர்ட் கிலோகிராம் பெர் செகண்ட். எப்படி கன்வெர்ட் பண்றோம் பாரு, 75 கிலோகிராம் பெர் மினிட் இருக்கு, அதாவது டிவைட் பை மினிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டிவைட் பை 1 மினிட்ஸுக்கு 60 செகண்ட்ஸ். அதனால 75 டிவைட் பை 60. இஃப் யூ டிவைட் த நம்பர் 75 with respect to 60, you get the answer 1.25 கிலோகிராம் பெர் செகண்ட். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் எப்போதுமே கிலோகிராம் பெர் செகண்ட் இருக்கிறதா நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கிடணும். இப்போ கிலோகிராம் பெர் மினிட்ல இருக்கிறதுனால நான் 60 டிவைட் பண்ணிட்டேன். சப்போஸ் எனக்கு கிவன்ல வந்து கிலோகிராம் பெர் ஹவர்ல இருக்கு அப்படின்னா எப்படி செகண்ட்ஸா மாத்துவீங்க, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸ். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு பார்க்கும்போது 60 மினிட்ஸ். அப்போ 60 into 60 3600 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கிலோகிராம் பெர் செகண்டா கன்வெர்ட் ஆயிரும். மாஸ் ஃப்ளோ ரேட் என்ன யூனிட்ல கொடுத்துருக்காங்கன்னு நல்லா அனலைஸ் பண்ணுங்க. கிலோகிராம் பெர் செகண்ட்ஸ்ல இருந்தா நோ யூனிட் கன்வர்ஷன்.
கிலோகிராம் பெர் மினிட்ஸ் ஆர் கிலோகிராம் பெர் ஹவர்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், யூனிட்டை வந்து கன்வெர்ட் பண்ணியே ஆகணும். கிலோகிராம் பெர் மினிட்டா இருந்தால் 60 டிவைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா 1 மினிட்ஸுக்கு 60 செகண்ட்ஸ். இதே இது கிலோகிராம் பெர் ஹவரா இருந்துச்சு அப்படின்னா 3600 டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா 1 ஹவருக்கு 3600 செகண்ட்ஸ், 60 மினிட்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸ்னா 60 மினிட்ஸுக்கு 60 into 60, that is 3600. So here kilogram per minute, so I convert into kilogram per second by dividing 60. You get the answer 1.25 kilogram per second. Okay. இவ்வளோ ஏர் வந்து எனக்கு என்ன ஆகுது பாருங்க, இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து என்டர் ஆகுது. அட் என்ன கண்டிஷன்ல? அட் 2 bar and 100 degree Celsius. 2 barங்கிறது என்ன அப்படின்னா ப்ரெஷருடைய யூனிட். ஸோ இவ்வளோ ப்ரெஷர்ல ஏர் வந்து சிஸ்டத்துக்குள்ள என்டர் ஆகுது. ஸோ அட் இன்லெட் செக்ஷன் ஐ புட் த ஹெட்டிங் அட் இன்லெட் செக்ஷன். என்ன ப்ரெஷர்ல போகுது, இந்த மாதிரி தான் எடுத்து எழுதணும். நான் எப்படி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றேனோ இதை அப்படியே உன்னுடைய நோட்ல நீ ஃபாலோ பண்ணு, உனக்கு படிக்கும் போதுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ப்ரெஷர் வேல்யூ இஸ் கிவன், பார்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பார்னாலே ப்ரெஷர் தான். ஸோ அப்போ இன்லெட் செக்ஷன்ல இந்த சிஸ்டத்தினுடைய இன்லெட்ல வந்து எனக்கு எவ்வளவு ப்ரெஷர்ல போகுது அப்படின்னா 2 bar ப்ரெஷர்ல போகுது. ப்ரெஷருடைய சிம்பிள் நம்ம என்ன எடுப்போம்னா கேபிட்டல் P எடுப்போம். இதே இது இன்லெட் செக்ஷன்ங்கிறதுனால நம்பர் 1 ரெப்ரசென்ட் பண்றோம். அட் அவுட்லெட் செக்ஷன் அல்லது எக்ஸிட் செக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா நம்பர் 2 எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது என்டர் ஆகக்கூடிய கண்டிஷன் தான் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ என்டரிங் கண்டிஷன்ல இன்லெட் செக்ஷன்ல, ஸோ ஐ டேக் இட் அஸ் இன்லெட் ப்ரெஷர் as P1 equal to 2 bar. ஓகே, அண்ட் 100 degree Celsius இவ்வளோ டெம்பரேச்சர்ல சிஸ்டம்குள்ள என்டர் ஆகுது. ஸோ அட் இன்லெட் செக்ஷன் temperature T1 equal to 100 degree Celsius. So degree Celsius, it should be converted into Kelvin. How can you convert the temperature degree Celsius into Kelvin? Degree Celsius நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் பாருங்க. ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து நீங்க வந்து கெல்வினா மாத்தணும் அப்படின்னா +273. ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். டிகிரி செல்சியஸை கெல்வினா எப்படி கன்வெர்ட் பண்ணணும், எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்குதோ அது கூட +273 நீங்க ஆட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா யூ கெட் தி ஆன்சர் டெம்பரேச்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெல்வின். ஓகே, அதுக்கு அடுத்த டேட்டா பாரு. அட் அன் எலிவேஷன் ஆஃப் 100 மீட்டர் அபவ் த டேட்டம். தம்பி இந்த டேட்டம்னா என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன் அர்த்தம். நேற்று நான் சொன்னேன் இல்லையா, ரெஃபரன்ஸ் லைன். இப்போ நம்ம எல்லாருமே வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸை நீங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. இந்த ரெஃபரன்ஸ் லைன்ல தான் நம்ம டேட்டம்னு சொல்றாங்க. அப்போ இந்த டேட்டம்ல இருந்து எலிவேஷன் என்ன மீனிங், ஹைட்னு அர்த்தம். 100 மீட்டர் ஹைட்ல வந்து இன்லெட் செக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இந்த சிஸ்டத்தினுடைய இன்லெட் செக்ஷன் ஹைட் வந்து தரையில இருந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து எனக்கு வந்து 100 மீட்டர் அபவ்னா மேல. ஸோ தரையில இருந்து மேல 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த சிஸ்டத்தினுடைய இன்லெட் செக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹைட் நம்ம ஆல்டிடியூடுன்னு கொடுக்கலாம், இல்லை எலிவேஷன் கொடுக்கலாம், இல்லை ஹைட்டுன்னு கொடுக்கலாம். நம்ம என்ன நாமென்கிளேச்சர் யூஸ் பண்ணுவோம், ஹைட் எலிவேஷன்லாம் இசட்னு எடுப்போம். ஸோ இது இன்லெட் செக்ஷன்ங்கிறதுனால Z1 எடுத்துக்கிற போறேன். ஸோ எலிவேஷன் Z1 equal to 100 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்க. த சேம் மாஸ் லீவ்ஸ் த கண்ட்ரோல் வால்யூம். இது வந்து நம்ம இந்த டெஃபினிஷன் இண்டிகேட் பண்ணுது. அதாவது நான் என்ன சொன்னேன், ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி சிஸ்டத்துல வந்து மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் சொன்னேன். இன்லெட்ல எவ்வளவு மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் என்டர் ஆகுதோ அவ்வளோ மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிடுமே சிஸ்டத்தை விட்டு வெளியே போகணும்னு சொன்னோம் இல்லையா? அதான் கொடுத்துருக்காங்க. த சேம் மாஸ் லீவ்ஸ் த கண்ட்ரோல் வால்யூம். த கண்ட்ரோல் வால்யூம் ரெப்ரசன்ஸ் த ஓப்பன் சிஸ்டம். ஓகேவா? ஸோ அந்த சிஸ்டத்தை விட்டு சேம் மாஸ் வந்து வெளியே போகுது. எப்படி வெளியே போகுது பாருங்க. அட் 150 மீட்டர் எலிவேஷன். அப்ப வெளியே போகுதுன்னா அவுட்லெட் செக்ஷன் அர்த்தம் இல்லையா? லீவ்ஸ்னாலே வெளியே போறது. அப்ப அவுட்லெட் செக்ஷன் வந்து 150 மீட்டர் எலிவேஷன் ஹைட்ல இருக்குது ஃப்ரம் டேட்டம். அப்போ டேட்டம்னா ரெஃபரன்ஸ் லைனு. அதுல இருந்து ஹைட் வந்து Z2 வந்து எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா 150 மீட்டர் ஹைட்ல இருக்குது. வித் எ ப்ரெஷர் 10 bar. அப்போ அவுட்லெட்ல வெளியே போகும்போது 10 bar ப்ரெஷர்ல போகுது. அண்ட் டெம்பரேச்சர் வந்து 300 டிகிரி செல்சியஸ்ல போகுது வெளியே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவுட்லெட் செக்ஷன் டேட்டா கொடுத்ததுனால அவுட்லெட் செக்ஷனுக்கு உண்டான டேட்டாஸ் எழுத போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு லைன் எழுதி பாருங்க. என்ட்ரன்ஸ் வெலாசிட்டி இஸ் 40 மீட்டர் பெர் செகண்ட். வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்னா இன்லெட்னு அர்த்தம். ஸோ இன்லெட் வெலாசிட்டி கேபிட்டல் V1 equal to 40 மீட்டர் பெர் செகண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம அவுட்லெட் செக்ஷன் எழுதிக்கலாம். அவுட்லெட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் டேட்டா எனக்கு என்ன எழுதிக்கலாம், pressure எழுதிக்கலாம் 10 bar. So P2 equal to 10 bar pressure. And second one, the temperature 300 degrees Celsius. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எலிவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ Z2 equal to 150 மீட்டர். தென் நெக்ஸ்ட் கொடுத்தது எக்ஸிட் வெலாசிட்டி. அடுத்த லைன் பாருங்க. என்ட்ரன்ஸ் வெலாசிட்டினா V1 எடுத்துக்கிட்டீங்க 40 மீட்டர் பெர் செகண்ட். எக்ஸிட் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னா வெளியே போகும்போது ஏர் வந்து இவ்வளவு வெலாசிட்டில போயிட்டு இருக்குது. ஸோ அவுட்லெட் கண்டிஷன். ஸோ அவுட்லெட்ல போகக்கூடிய வெலாசிட்டியை கேபிட்டல் V2, that is given as 20 meter per second. So அப்போ V2 equal to 20 meter per second எழுதியாச்சு. டியூரிங் த ப்ராசஸ், இந்த சிஸ்டத்துக்குள்ள இப்படி ஏர் ஃப்ளோ ஆகும்போது, இந்த ப்ராசஸ் நடக்கும்போது
15 kilowatts heat is transferred to the control volume. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் வால்யூம் சொல்ல ஓப்பன் சிஸ்டம் இருக்கலாமா, அந்த சிஸ்டத்துக்கு உள்ள வந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா 15 kilowatts amount of heat energy வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்ப சிஸ்டத்தை நோக்கி ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா சிஸ்டத்துக்கு சப்ளை பண்றாங்கன்னு அர்த்தம். நம்ம ஒரு ஹீட் சப்ளை பண்ணும்போது பாசிட்டிவா தான் எடுக்கணும். ஒரு சிஸ்டத்துல இருந்து ஹீட் ரிஜெக்ட் ஆகி வெளியே போகுதுன்னா நெகட்டிவா எடுக்கணும். வந்து ஹீட் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு த கண்ட்ரோல் வால்யூம் தான். அப்ப கண்ட்ரோல் வால்யூம்க்கு உள்ள ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி உள்ள சப்ளை ஆகுது. ஸோ 15 kilowatts ஆஃப் ஹீட் எனர்ஜின்னு கொடுத்ததுனால ஸோ ஐ டேக் இஸ் ஹீட் வந்து நம்ம கேபிட்டல் கியூன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் கியூ ஈக்குவல் டு 15 kilowatts. இது நம்ம வாட்ஸா மாத்திரம் பாருங்க. 1 கிலோக்கு என்ன மீனிங், கிலோ ரிமூவ் பண்றதுக்கு 10^3 போட்டுக்கலாம். மெகா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 10^6 போட்டுக்கலாம். நானோ அப்படின்னா 10^9 போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அப்படின்னு நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஸோ கிலோக்கு நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா 10^3 ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ 15 kilowatts என்ன அர்த்தம், 15,000 watts அர்த்தம். 1000 பதிலா 10^3 போடுறோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாரு. அண்ட் ரைஸ் இன் என்தால்பி இஸ் 8 kilojoule per kilogram. ரைஸ் இன் என்தால்பினா என்தால்பி வந்து அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் இன்லெட் செக்ஷனுக்கு என்தால்பி நம்ம H1ன்னு எடுப்போம், அவுட்லெட் செக்ஷனுக்கு என்தால்பியை H2ன்னு எடுப்போம். ஆனா இன்லெட் செக்ஷனுக்கு என்தால்பி இவ்வளவு, அவுட்லெட் செக்ஷனுக்கு என்தால்பி இவ்வளவுன்னு ப்ராப்ளம்ல மென்ஷன் பண்ணல. எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைஸ் இன் என்தால்பி இஸ் 8 kilojoule per kilogram. மொத்தத்துல என்தால்பி வந்து இவ்வளவு வந்து ரைஸ் உயர்ந்திருக்கு 8 kilojoule kilogram. அப்ப என்ன அர்த்தம், இனிஷியலா ஏதோ ஒரு என்தால்பி வேல்யூஸ் இருந்திருக்கும், ஃபைனலா வந்து ஒரு என்தால்பி வேல்யூ வந்திருக்கும். மொத்த டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க 8 kilojoule per kilogram. அப்ப இதை வந்து H1ஆவும் எடுக்கக்கூடாது, H2ஆவும் எடுக்கக்கூடாது. சேஞ்ச் இன் என்தால்பி, ரைஸ் இன் என்தால்பினா எவ்வளவு அதிகரிச்சிருக்குது, அப்ப எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குது. இல்ல டிக்ரீஸ் இன் என்தால்பின்னு போட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், மைனஸா போட்டுக்கலாம். எவ்வளவு குறைஞ்சிருக்கு, ரைஸ் இன் என்தால்பி அதிகரிச்சிருக்கு. ஸோ அப்போ டெல்டா H ஈக்குவல் டு 8 kilojoule per kilogram. இங்கேயும் பாருங்க கிலோஜூல வெறும் ஜூலா கன்வெர்ட் பண்றோம். ஸோ அப்போ 8 கிலோக்கு பதிலாக 10^3 ஜூல் per kilogram. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் த பவர் டெவலப்டு. ஸோ அடுத்த ஹெட்டிங் வந்து டு ஃபைண்ட், என்ன கண்டுபிடிக்க போறோம், பவர் டெவலப்டு. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் கிவன் டேட்டா அண்ட் டு ஃபைண்ட். ஓகேவா, ஒரு ப்ராப்ளம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை நல்லா வாசிங்க. வாசி முடிச்சுட்டு என்ன டாபிக்ல இருந்து ப்ராப்ளம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை இண்டிகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கிவன் டேட்டா, இது ஸ்டடி ஃப்ளோ சிஸ்டம்ங்கிறதுனால ஒரு இன்லெட் செக்ஷன் இருக்கும், ஒரு அவுட்லெட் செக்ஷன் இருக்கும். ஸோ இன்லெட் செக்ஷன் டேட்டாஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துட்டு இருக்கிறேன். தென் அவுட்லெட் செக்ஷன் டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன். ஹீட் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க, அதில் ஏன் பிளஸ்ன்னு போட்டிருக்கோம்னா ஹீட் வந்து சிஸ்டத்துக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ பாசிட்டிவா எடுத்துக்கிடலாம். ரைஸ் இன் என்தால்பினா சேஞ்ச் இன் என்தால்பின்னு அர்த்தம். ஸோ என்தால்பி ரெப்ரசென்ட் பண்ணுறது ஸ்மால் H, சேஞ்ச் ஆகிறதுனால டெல்டா H. ஓகேங்களா. ஸோ அப்போ 8 kilojoule per kilogram, அதை நான் ஜூல் per kilogram மாற்றிக்கிடுவேன். கிலோக்கு பதிலாக 10^3 போட்டுக்கலாம். என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறது பவர். ஸோ பவர் டெவலப் தான் ஹேவ் டு கால்குலேட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட் டு ரைட் த கிவன் டேட்டா அண்ட் டு ஃபைண்ட். நம்ம இந்த ப்ராப்ளத்துல இருந்து கிவன் டேட்டா எடுக்கிறதுக்கும் டு ஃபைண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறதுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு இது வரைக்கும் நடத்துனால? Please response. Any doubt? ஏன்னா இந்த கிளாஸ்ல வந்து திரும்ப நடத்த முடியாதுமா, அதுக்காக தான் அந்த ப்ராப்ளத்தை வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் கவர் ஆயிரும். ஸோ ப்ராப்ளம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு கூட உங்களுக்கு இந்த மாடல்ல கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளாஸ் நடத்துகிற ப்ராப்ளம்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு, எப்படி சால்வ் பண்ணு. டவுட்ஸ் இருந்தால் உடனே கேட்டுருங்கன்னா திரும்ப நடத்த ரெடியா இருக்கிறேன். எதுவும் டவுட் இருக்குதா? இல்ல சார். ஓகேம்மா, சரி. டவுட் இருந்தா நீங்க தனியா வேணாலும் கேட்டுக்கோங்க. ஓகேவா, இதை நான் நடத்த அப்படியே ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்க நோட்ஸ்ல வந்து எழுதி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வேகமா எழுத முடியாது, ஒரு போட்டோ எடுத்துட்டு நோட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாரு, நான் சால்வ் பண்றதுக்காக நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா கிவன் டேட்டா, அதை ஒரு உனக்கு தெரியணுங்கிறதுக்காக சைட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா, திருப்பி முன்னாடி போக வேண்டாங்கிறதுக்காக, உனக்கு வியூ ஆகணுங்கிறதுக்காக கிவன் டேட்டா ரைட் சைடு இருக்குது, நம்ம தேவைக்கு எடுத்து எடுத்துக்கோம். ஓகேவா. So now we go to solution. எப்படி சம்ம சால்வ் பண்ண போறோம் பாருமா. நம்ம ஸ்டடி ஃப்ளோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றதுனால I use the steady flow energy equation. Already we studied it. Steady flow energy equation என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா Q plus, அந்த Q வந்து ரைட் ஹேண்ட் சைடுல பிளஸ்னாலுமே எப்பனாலும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதெல்லாம் மாத்தி இருக்கேன். So Q plus V1 square by 2 plus Z1G plus H1 equal to W plus V2 square by 2 plus Z2G plus H2. இந்த H இல்லாம இன்னொரு ஃபார்முலா எழுதுவோம், U1 plus P1 V1 எழுதிருப்போம். H2 க்கு பதிலா U2 plus P2 V2 எழுதிருப்போம். ஓகேவா, இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ண போறேன் பாருங்க. எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா Q லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல Q அப்படியே வச்சுக்கிடுவோம், ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல.
ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பிளஸ் டபிள்யூ லெஃப்ட்ல வரும்போது மைனஸ் டபிள்யூவா இருக்குது. ஸோ இந்த கியூவையும் டபிள்யூவை மட்டுமே எப்போதுமே லெஃப்ட் சைடில் இருக்கதான் நீங்க பார்த்துக்கணும். இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ப்ராப்ளம்ஸ் வந்து. ஸோ கியூ மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு ஒவ்வொரு டைமே ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்கு. லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு போறதா சைன் எல்லாமே சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸோ அப்போ Q மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்க, H2 இருக்குது. ஸோ நான் H2வாவே போட்டிருக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய பிளஸ் H1 ரைட் சைடு போகும்போது என்ன ஆகும், மைனஸ் H1 மாறிடும். ஸோ நான் H2 ஃபுல்லா ஒரு பிராக்கெட் H2 மைனஸ் H1 இந்த பிளஸ், ஓகேவா? பிளஸ் அடுத்த டைம் என்ன இருக்கு, V2 ஸ்கொயர் பை 2 இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற V1 ஸ்கொயர் பை 2 பாசிட்டிவ். இது ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஆகும், நெகட்டிவா மாறிடும். ஸோ V2 ஸ்கொயர் பை 2 மைனஸ் V1 ஸ்கொயர் பை 2, ஓகேவா? பிளஸ் அடுத்த டைம் பாருங்க, Z2G காமன் எடுத்துக்கலாம், ஏன்னா ரெண்டுலயுமே வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து பிளஸ் Z1G, அது ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் Z1G ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். உனக்கு எப்படி வசதியா இருக்கோ இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு இங்க மாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ராப்ளம்ல வந்து 75 கிலோகிராம் பெர் மினிட்ஸ் இருக்கு. நான் அதை வந்து கிலோகிராம் பெர் செகண்டா கன்வெர்ட் பண்ணேன்னா 60 டிவைட் பண்ணும்போது 1.25 கிலோகிராம் பெர் செகண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ மாஸ் வேல்யூ இருக்கிறதுனால டோட்டலா என்ன பண்ணிக்கலாம், மாஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஹோல் பிராக்கெட்டையும் மாஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சப்போஸ் மாஸ் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா m டாட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், 1 கிலோகிராம் பெர் செகண்ட் அசியூம் பண்ணிக்கலாம். 1 நீங்க போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது, போடலாலுமே அதே ஆன்சர் தான் வரப்போகுது. Here mass value is given, so you should substitute the given mass flow rate value. Okay, so next step, Q minus W equal to that whole bracket is multiplied with the mass flow rate m dot. Now you can substitute the known values. Okay, என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்ம்னால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, Qக்கு பதிலா ஹீட் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 15 கிலோ வாட்ஸ். ஸோ 15 கிலோ வாட்ஸ் நான் வாட்ஸா மாற்றும் போது 15 × 10⁻³ மாத்திருக்கேன். ஸோ நான் Qக்கு பதிலாக பாருங்க என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 15 × 10⁻³ அப்படின்னு போட்டிருக்கேன். நான் டிக்டேட் பண்றதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, டவுட் இருந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மைனஸ் டபிள்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, கொஸ்டின்ல கொடுக்கல. ஸோ டபிள்யூங்கிறது நம்ம ஒர்க்குன்னு சொல்லிக்கலாம், இல்லை அது வந்து பவரா கூட சொல்லிக்கலாம். பவர் டெவலப்டு தான் கேட்டிருக்காங்க. பவர் டெவலப்னாலும் ஒர்க் டெவலப்னாலும் ஒன்று தான். நம்ம கேட்டிருக்க கேள்வி டபிள்யூ தான். ஸோ நான் டபிள்யூவை மைனஸ் டபிள்யூ அப்படியே வச்சிருக்கேன். ஈக்குவல் டு m டாட் மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து எத்தனை கிலோகிராம் பெர் செகண்ட், நமக்கு 1.25 கிலோகிராம் பெர் செகண்ட். நீ தெரியாம கிலோகிராம் பெர் மினிட்ல போட்டா உனக்கு ஆன்சர் வந்து தப்பா தான் வரும். சரி, கண்டிப்பா கிலோகிராம் பெர் செகண்டா கன்வெர்ட் பண்ணிடுங்க. 1.25 கிலோகிராம் பெர் செகண்ட் இஸ் மாஸ். ஸோ அப்போ 1.25 மாஸ் ஃப்ளோ ரேட்டுக்கு பதிலாக நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருமா, H2 மைனஸ் H1, அதாவது என்ன அர்த்தம், ஃபைனல் என்தால்பி மைனஸ் இனிஷியல் என்தால்பி இல்லையா? ஸோ அப்போ நமக்கு இங்க வந்து இன்லெட்டுக்கு தனியா என்தால்பியும் அவுட்லெட்டுக்கு தனியா என்தால்பியும் கொடுக்கல. ஜஸ்ட் சேஞ்ச் இன் என்தால்பி எவ்வளவு வந்து ரைஸ் ஆயிருக்கு, எவ்வளவு என்தால்பி கூடி இருக்குது வெளியே போகும்போது அப்படின்னா 8 கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. நான் 8 × 10⁻³ ஜூல் பெர் கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஆனா H1 H2 தனித்தனியா கொடுக்கலங்கிறதுனால டெல்டா Hன்னு எடுத்துக்கலாம். சேஞ்ச் இன் என்தால்பி ரைஸ் ஆயிருக்குன்னா எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம், இல்லை எவ்வளவு வேல்யூ கூடி இருக்குன்னு அர்த்தம். So that is one of the changes. So H2 minus H1, this is difference, this is change. So I can write that H2 minus H1 is equal to delta H. So அப்போ இந்த H2 minus H1 க்கு பதிலா values individual-ஆ இல்லைங்கிறதுனால I take it as delta H, change in enthalpy, difference in enthalpy. So that value is substituted by 8 × 10⁻³ இந்த bracket அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. Plus அடுத்த ஃபார்முலா என்ன இருக்கு, V2 ஸ்கொயர் மை டிவைடட் டு மைனஸ் V1 ஸ்கொயர் டிவைடட் பை 2. இந்த V1 V2 என்னது, வெலாசிட்டி. கேபிட்டல் V1 V2ங்கிறது வெலாசிட்டி. ஸோ அப்போ V2 னா எக்ஸிட் வெலாசிட்டி, V1 னா இன்லெட் வெலாசிட்டி. ப்ராப்ளம் கிவன் டேட்டால பாருங்க, இன்லெட் வெலாசிட்டி கேபிட்டல் V1 கொடுத்திருக்காங்க 40 மீட்டர் பெர் செகண்ட், அவுட்லெட் வெலாசிட்டி கேபிட்டல் V2 கொடுத்திருக்காங்க 20 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ யூ டேக் த given value V2 equal to 20 and V1 equal to 40. So V2 square போது 20 square divided by 2 minus V1 square போது 40 square divided by 2 plus Z2 minus Z1. Zங்கிறது elevation or height, 1ங்கிறது inlet section, 2ங்கிறது outlet section. So அப்ப Z2 னா என்ன அர்த்தம், outlet sectionல எவ்வளவு elevation இருக்குது. So at outlet section what is the value of elevation, Z2 is 150 minus of Z1. At inlet section what is the elevation, Z1 100 and into G is acceleration due to gravity, that is gravitational constant is 9.81. This is the constant value. Now you make the calculations.
left hand side 15 into 10 power 3 minus W equal to 1.25. First bracket அப்படியே வச்சுக்கோங்க 8 into 10 power 3. அடுத்த bracket சால்வ் பண்ணுங்க 20 squared by 2 minus 40 squared by 2 சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா minus of 600 வரும் plus 150 minus 100 50 into 9.81 490.5. Okay, so this is the calculation steps. Next step 15 into 10 power 3 minus W equal to இப்போ என்ன பண்ண பாருங்க இந்த பெரிய பிராக்கெட் உள்ள எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அந்த வேல்யூவை 1.25 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் போட்டீங்கன்னா 9863.125. நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ எனக்கு W வேணும் அப்ப என்ன பண்ணணும் இந்த மைனஸ் டபிள்யூன்னு இருக்கு அந்த மைனஸ் டபிள்யூவை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு என்ன ஆகும் பிளஸ் டபிள்யூன்னு ஆயிரும் அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும் ஓகேவா ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது பிளஸ் டபிள்யூன்னு ஆயிருது அப்போ W ஈக்குவல் டு 15 into 10 power 3 ரைட் உள்ள வேல்யூ லெஃப்ட்ல வரும்போது மைனஸ் ஆஃப் 9863.125. 15 into 10 power 3 நீங்க கால்குலேட்டர் போடும்போது 15,000 ஈக்குவலன்ட் ஸோ 15,000 minus 9863.125 gives W equal to 5,136.87 watts. நான் இதை கிலோவாட்ஸா மாத்தணும்னா 1000 டிவைட் பண்ணி போடணும் ஸோ 5.13 கிலோவாட்ஸா மாத்தினாலும் ஒண்ணுதான் மாத்தினாலும் ஒண்ணுதான் வாட்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபைனலா ரிசல்ட் அப்ப எனக்கு கேட்ட கேள்வி வந்து பவர் டெவலப்டு பை த சிஸ்டம் எவ்வளவு பவர் டெவலப் ஆயிருக்குன்னா 5.13 கிலோவாட்ஸ். நம்ம ஏன் கிலோவாட்ஸ்ல போடுறோம் அப்படின்னா எந்த ஒரு மோட்டார் நீங்க வாங்கினாலுமே எந்த ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் நீங்க வாங்கினாலுமே போய் பாருங்க ஸ்பெசிபிகேஷன் பிளேட்ல வந்து அதனுடைய பவர் டெவலப்னு பார்க்கும்போது கிலோவாட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. இதே இது நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் பல்ப் இந்த மாதிரிலாம் டியூப்லைட் இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா வாட்ஸ்ல போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிலோவாட்ஸா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து வாட்ஸா வருது. ஸோ வாட்ஸை வந்து கிலோவாட்ஸா மாற்றணும் அப்போ 1000 டிவைட் பண்ணணும். எப்படி நீங்க கிராம கிலோகிராமா மாத்துவீங்க 1000 டிவைட் பண்ணி அதே மாதிரி வாட்ஸை கிலோவாட்ஸா மாற்றுறதுக்கு டிவைட் பை 1000. Okay, so the power developed by the system is 5.13 kilowatts. So this is the problem solving in steady flow energy system. Second problem I given in the yesterday classes also. Can you understand? Any doubt? Students, I ask you, any doubt or not? No sir. No sir. யாருக்கா டவுட் இருக்காமா? புரியுதா ஃபர்ஸ்ட் நடத்துறது? ப்ராப்ளம் நடத்துறது புரியுதாப்பா? Yes sir. நோவா? யார்டா நோ? புரியுதா புரியலையா? தம்பி எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணு. நம்ம கிளாஸ் ரிப்பீட் பண்ண மாட்டோம். புரியுது இல்ல? சரிம்மா டவுட்னா கேட்டுக்கோங்க. இது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோ நோட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேவா? So this is the first problem in steady flow energy equation. Okay, next we go to a simple problem. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். நாசல் பற்றி நம்ம நாசலுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஒரு ஹோஸ் வந்து நம்ம வாட்டர் சப்ளை பண்றோம் பிளான்ட்ஸுக்கு. ஸோ நியரஸ்ட் பிளான்ட்டுக்கு சப்ளை பண்றதுக்கும் டிஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு சப்ளை பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பைப்பினுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ரெடியூஸ் பண்றோம் பை பிளேசிங் யுவர் ஹேண்ட் ஃபிங்கர் கையில் உள்ள ஒரு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இட் ஆக்ட் ஆஸ் எ நாசல். நாசல் த பர்பஸ் என்ன? வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் நாசல்? வாட் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் நாசல்? Any one of you? What is the main purpose of nozzle? Increase velocity. Very good. To increase the velocity. Nozzle நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஃப்ளூயினுடைய வெலாசிட்டி வேகத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காகத்தான். ஸோ அப்போ நாசலுடைய கிராஸ் செக்ஷன்ஸ் வந்து வர வர வந்து ரெடியூசிங் ஏரியா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இட்ஸ் டயாமீட்டர் இஸ் ரெடியூசஸ் அண்ட் அட் த சேம் டைம் அட் த அவுட்லெட் செக்ஷன் இட்ஸ் வெலாசிட்டி வில் பி வெரி ஹை. ஸோ நாசலுடைய மெயின் பர்பஸ் டு இன்க்ரீஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். Okay, so let's go to the problem. Air enters a convergent nozzle. Convergent nozzle na indha maari. Convergent na area வந்து குறைஞ்சிட்டே போகுது. So this is the convergent nozzle. So இங்க பாருங்க இது inlet section, இது outlet section. At inlet section its diameter is very high. At outlet section its diameter is very low. Okay, so its diameter is gradually reduces. At the same time its cross sectional area will be gradually reduces. So we can increases the velocity of the fluid flow through this nozzle. Okay, problem. Air enters a convergent nozzle. Air வந்து உள்ள enter ஆகுது, அந்த நாசலுக்குள்ள enter ஆகுது with a velocity of 40 meter per second. So அப்போ air வந்து இவ்ளோ velocityல enter ஆகுதுன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா
கொடுத்திருக்காங்க. So inlet section உடைய velocity. So we take it as capital V1. Okay. அடுத்தது பாரு, the enthalpy of the air decreases by 180 kilojoule by kilogram. நல்லா கவனிக்கணும். previous problemல rise in enthalpy கொடுத்தாங்க. So delta H நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம். இந்த ப்ராப்ளம்ல பாரு, the enthalpy of the air decreases by 180 kilojoule. enthalpy வந்து குறையுது. எவ்வளவு குறையுதுன்னா 180 kilojoule per kilogram வந்து குறையுது. அது inlet enthalpy இவ்வளவு, outlet enthalpy இவ்வளவு மென்ஷன் பண்ணல. ஓவராலா enthalpy இவ்வளவு சேஞ்சஸ் நடக்குது. determine the exit velocity. இந்த நாசில்ல இருந்து ஏர் வெளியே போகும்போது எவ்வளவு வெலாசிட்டில வெளியே போகும். assume adiabatic conditions in the nozzle. Students, இதுல ஒரு one word questions வருது, நோட் பண்ணிக்கோங்க. assume adiabatic conditions. Adiabatic conditions னா என்ன அர்த்தம் அப்படின்னா, what is the meaning of adiabatic? Heat transfer is 0. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கம்மா, one wordல கேட்கலாம். adiabatic conditions னா என்ன அப்படின்னா, Q equal to 0. What is the meaning of Q? Heat transfer. adiabatic னா heat transfer 0. அங்க வந்து heat வந்து transfer ஆகவே இல்லை, heat flowவே ஆகல அப்படிங்கறத indicate பண்றது தான் adiabatic. So adiabatic process or adiabatic conditions னா heat transfer is 0. ஒன் வேர்ட்ல கேட்கலாம். ஓகேவா? let's see, go to solve the problem. given data என்ன டாபிக் கொடுத்திருக்காங்க அப்படின்னா nozzle பத்தி கொடுத்திருக்காங்க. so I write the topic as convergent nozzle. it is the open system and at inlet section ல velocity of the air எவ்வளவு inlet velocity போட்டு பாருங்க, capital V1 equal to 40 meter per second. next one, decrease in enthalpy. the decrease in enthalpy என்ன அர்த்தம்? குறையுதுன்னு அர்த்தம். போன சம்ல ரைஸ் இன் என்தால்பின்னு பார்த்தோம், கூடி இருக்குது. அப்ப எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குது, அப்படியே டெல்டா ஹெச் ஈக்குவல் டு பாசிட்டிவா எடுத்துட்டீங்க. இங்க வந்து என்தால்பி டிக்ரீசஸ் கொடுத்துருக்கான். சோ டெல்டா ஹெச் ஈக்குவல் டு த கிவன் வேல்யூ டு பி டேக்கன் as நெகட்டிவ். குறையுதுன்னா நெகட்டிவா எடுத்துக்கணும். சோ அப்போ டெல்டா ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 180 கிலோஜூல் பெர் கிலோகிராம். கிலோஜூல்னு சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடாது ஆன்சர்ல. சோ அப்போ யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட் இன்டு வெரி ஜூல். மைனஸ் 180 இன்டு கிலோக்கு பதிலா 10⁻³ ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஜூல் பெர் கிலோகிராம். Okay. Another given data, assume adiabatic conditions in the nozzle. What is the meaning of adiabatic conditions? Heat transfer, there is no heat transfer. So no heat transfer means heat transfer is 0. Q equal to 0. To find it, என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா exit velocity of the air. இந்த nozzle விட்டு வெளியே போகும்போது எவ்வளவு velocity of air வெளியே போக போகுது. சொல்யூஷன், இது நம்ம வந்து nozzle வந்து ஒரு ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால ஓப்பன் சிஸ்டத்துக்கு நம்ம என்ன லா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி steady flow energy equations தான் அப்ளை பண்ணலாம். So steady flow energy equations என்ன சொல்லுதுன்னு பாரு, Q plus V1 square by 2 plus Z1 by G plus H1 equal to W plus V2 square by 2 plus Z2G plus H2. நெக்ஸ்ட் பாருங்க, ரீஅரேஞ்ச் பண்றோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுவோம்? Q வையும் W யும் ஒரு பக்கம் கொண்டு வருவோம். So Q minus W equal to, last sumல எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அந்த மாதிரி. So Q minus W equal to bracket H2 minus H1 plus V2 square by 2 minus V1 square by 2 plus Z2 minus Z1 into G. இதுல பாரு, எந்த டேட்டாஸ்லாம் அவைலபிளா இல்ல, அதனால நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ப்ராப்ளம்ல வந்து adiabatic conditions கொடுத்ததுனால Q வந்து 0. நாசில பொறுத்த வரைக்கும் மெயின் பர்பஸே வந்து இன்லெட்ல எவ்வளவு வெலாசிட்டியா போகுது ஃப்ளூயிட், அவுட்லெட்ல வந்து எவ்வளவு ஹை வெலாசிட்டி வெளியே வருது. அப்போ பர்பஸ் நாசில வெலாசிட்டி கால்குலேஷன் தான். அங்க ஹீட்டை பத்தி நம்ம பேச போறதே கிடையாது. கொடுத்தாலும் கொடுக்கலாம். நாசில் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் Q வந்து 0ன்னு டேரக்டாவே போட்டுக்கலாம். ஸோ யூ கேன் நெக்லெக்ட் த Q வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க W. Wங்கிறது ஒர்க். ஸோ ஒர்க் வந்து சம்பந்தப்பட்ட டிவைசஸ் வந்து ரெண்டு டிவைசஸ் தான். ஒன்னு கம்ப்ரஸர், பம்பு, இன்னொன்னு டர்பைன். இந்த கம்ப்ரஸருக்கும் பம்புக்கும் நம்ம தான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்புட் ஒர்க்கா கொடுக்கணும். பட் டர்பைன் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்ப இங்க வந்து இது டர்பைனும் கிடையாது, கம்ப்ரஸரும் கிடையாது, பம்பும் கிடையாது. இதை தவிர எந்த டிவைசஸ் வந்தாலுமே ஒர்க் வந்து 0 தான். ஸோ நெக்லிஜிபிள்னு அர்த்தம். ஸோ யூ நெக்லெக்ட் த ஒர்க் வேல்யூ ஆல்சோ ஈக்குவல் டு H2 minus H1. H2 minus H1 is nothing but delta H, change in enthalpy. Decrease ஆயிருக்குங்கிறது ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பிளஸ் V2 square by 2 minus V1 square by 2. V1ங்கிறது இன்லெட் வெலாசிட்டி, V2ங்கிறது அவுட்லெட் வெலாசிட்டி நமக்கு என்னங்கிறத கேட்டிருக்காங்க. பிளஸ் Z2 minus Z1 into G. Z1 Z2 என்ன அர்த்தம்? இன்லெட் செக்ஷன் எவ்வளவு ஹைட்ல இருக்குது, அவுட்லெட் செக்ஷன் எவ்வளவு ஹைட்ல இருக்குது. நமக்கு இந்த ப்ராப்ளம்ல நாசல்னுடைய இன்லெட் செக்ஷன் இவ்வளவு ஹைட்ல இருக்குது, நாசல்னுடைய அவுட்லெட் செக்ஷன் இவ்வளவு ஹைட்ல இருக்குது மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ யூ கேன் அஸ்யூம்
the inlet section and outlet section are at the same height. So Z1 equal to Z2 ரெண்டுமே நீங்க சேம் ஹைட்டா இருக்குதா அசியூம் பண்ணிக்கலாம். So அப்ப Z2 பதிலா Z1 போடுங்க 0 ஆயிரும். So I neglect this bracket also. Okay. Next step பாருங்க, rearrange பண்ணும்போது நம்ம டெரைவ் பண்ணிருப்போம் இல்லையா நாசல் டாபிக் அன்னைக்கு பார்க்கும்போது exit velocity V2 equal to square root of V1 square plus 2 into H1 minus H2. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா நமக்கு வந்திருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ வேல்யூஸ் அப்ளை பண்றோம் பாரு. V2 equal to V1 ங்கிறது இன்லெட் வெலாசிட்டி 40 மீட்டர் per செகண்ட், ஸோ 40 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் H2 மைனஸ் H1 தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெல்டா ஹைட்னு சொல்லுவோம். ஆனா இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு H1 மைனஸ் H2. நாசல் டாபிக் நம்ம அன்னைக்கு டெரைவ் பண்ணும்போது லாஸ்ட் வீக்ல பார்த்தோம், எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இப்படிதான் இருக்கும் 2 into H1 minus H2. So H1 minus H2 வந்து minus 180 னா அப்போ H2 minus H1 minus 180 னா H1 minus H2 என்னவா இருக்கும், அப்படியே சைன் மாறிடும், plus 180 into 10 power 3 போட்டுக்கணும். So by solving you get the answer V2 equal to 601.33 meter per second. So result, final result என்ன, exit velocity of air வந்து 601.3 meter per second. இதுதான் ஃபார்மேட். ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்கு, சப்ஹெட்டிங் எல்லாம் போடணும்னு பார்த்துக்கோ. given data to find solution result என்ன ஃபார்முலாங்கிறத ஹைலைட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோ. நேட்டா டேட்டா எடுத்து எழுதுங்க, வெறும் சிம்பிள் மட்டும் போடக்கூடாது, என்ன சென்டென்ஸ்ங்கிறத எழுதி சிம்பிள் போட்டு எழுதணும், இதுதான் ஃபுல் மார்க் கிடைக்கும். லாஸ்ட் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் தான் நம்ம நேற்று கிளாஸ்ல டிக்டேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம், இதை கண்டினியூ பண்றோம் பாருங்க. ப்ராப்ளம் வாசிக்கிறேன் கவனி. A centrifugal pump delivers 50 kg of water per second. ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இருக்குது. ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப், ஹவ் இட் ஒர்க்ஸ், எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து எவ்வளோ வாட்டர் டெலிவரி பண்ணுது அப்படின்னா 50 kg ஆஃப் வாட்டர். 50 kg ஆஃப் வாட்டர் மட்டும் கொடுக்கல, எம் மட்டும் கொடுக்கல, பெர் செகண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் வேல்யூ இஸ் கிவன், m dot is given. So note the value, given data, centrifugal pump is given and mass flow rate of the air is m dot equal to 50 kg per second. Okay, next data பாருங்க. The inlet and outlet pressures are 1 bar and 4.2 bar respectively. So inlet pressure is given as P1, that is equal to 1 bar. We can convert this 1 bar into kilopascal as 1 bar equal to 100 kilopascal. This is the standard value. Okay, 1 bar equal to 100 kilopascal. And outlet pressure is also given as 4.2 bar respectively. So outlet pressure என்ன எடுக்கணும், 4.2 bar எடுக்கணும். அதையும் 100 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கிலோபாஸ்கல்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த அவுட்லெட் செக்ஷன் எழுதிக்கலாம். Okay, the suction is 2.2 meter below the center of the pump. பம்பனுடைய சென்டர் பாயிண்ட் நம்ம நேற்று ரெஃபரன்ஸ் டேட்டாமா எடுத்திருந்தோம், அதுக்கு கீழே சக்ஷன் லைன் இருக்குது, பிலோங்கிறதுனால கீழே தான் இருக்குது. ஸோ ஐ டேக் இட் as நெகட்டிவ் வேல்யூ. ஸோ எலிவேஷன் வந்து ஒரு ஹைட், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கீழே சக்ஷன் இருக்கு அப்படின்னா பம்போடைய சென்டர்ல இருந்து 2.2 மீட்டர் பிலோ கீழே இருக்கு. ஸோ Z1 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2.2 மீட்டர் and delivery is 8.5 meter above the center of the pump. அந்த பம்பினுடைய டெலிவரி போர்ஷன் வந்து பம்பினுடைய சென்டர்ல இருந்து 8.5 மீட்டர் அபவ்னா மேல. ஸோ யூ கேன் டேக் இட்ஸ் பாசிட்டிவ். ஒரு y ஆக்சிஸ்ல மேல போக போக பாசிட்டிவா போகும், கீழே போக போக வந்து நமக்கு நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? The suction and delivery pipe diameters are 20 cm and 10 cm respectively. Suction pipe னா அர்த்தம் பம்புடைய இன்லெட் பைப், டெலிவரி பைப்ல அர்த்தம் பம்ப்ல இருந்து வெளியே போகக்கூடிய அவுட்லெட் பைப் இல்லையா. ஸோ அப்போ இன்லெட் பைப்னா இன்லெட் செக்ஷன் எடுத்துக்கணும், சக்ஷன் பைப். அதோட டயாமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் என்ன நோட் பண்ணிக்கணும், D1 ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர், அவுட்லெட் டயாமீட்டர்னா D2 10 சென்டிமீட்டர். அடுத்த வார்த்தை பாரு, the inlet and outlet velocity of water is 1.59 meter per second and 6.35 meter per second respectively. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வேர்ட் இருக்குன்னு பாருங்க, இன்லெட் இருக்கு, செகண்ட் தான் அவுட்லெட் இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்லெட்டுக்குரிய வேல்யூ, செகண்ட் வேல்யூ அவுட்லெட்டுக்குரிய வேல்யூ. வெலாசிட்டின்னு கொடுத்ததுனால கேபிட்டல் V. ஸோ இன்லெட் வெலாசிட்டி இஸ் டேக்கன் as capital V1. Capital V1 equal to 1.59 meter per second. Okay, so this is the inlet velocity is given in the problem. Capital V1 equal to 1.59 meter per second. Determine the capacity of the electric motor to run the pump. இந்த பம்பை நம்ம ரன் பண்றதுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டிக்குள்ள மோட்டர் நம்ம வந்து உள்ள ஃபிட் பண்ணணும், பம்புக்கு தேவை அப்படிங்கிறது கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ண போறீங்க. கெப்பாசிட்டி மீன்ஸ் எவ்வளவு பவர் தேவைப்படும். Take the specific volume of water as 0.001 meter cube per second. இப்போ given it எடுத்து எழுதிருக்கோம் பாருங்க. மாஸ் ரேட் வந்து m டாட், இன்லெட் செக்ஷன்ல பிரஷர் P1, எலிவேஷன்ங்கிறது ஹைட் Z1,
அதாவது இந்த பம்பை பொறுத்த வரைக்கும் சக்ஷன் தான் இன்லெட் பைப் இல்லையா, and then velocity capital V1 and diameter of the suction pipe is taken as the capital D1 equal to 20 centimeter. Inlet தான் suction area, உள்ள வாங்குறது inlet, வெளியே தள்ளுறது டெலிவரி பைப். ஸோ சக்ஷன் பைப்போட டயமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ இன்லெட் டயமீட்டர் வந்து D1 ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். மீட்டரா மாத்தினா 100 டிவைட் பண்ணி பாருங்க. சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தினா 100 டிவைட் பண்ணணும். மில்லிமீட்டர் மீட்டரா மாத்தினா 1000 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 20 சென்டிமீட்டர் எப்படி டிவைட் பண்ணி பாருங்க, 0.2 மீட்டர் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அவுட்லெட் செக்ஷன். அட் அவுட்லெட் செக்ஷன் எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க மேல கொஸ்டின்ல பாருங்க. அவுட்லெட் ப்ரெஷர் வந்து 4.2 பார். So P2 equal to 4.2 bar. 1 bar equal to 100 kilopascal. Now 4.2 bar kilopascal இருக்கும். 4.2 into 100. You get the answer 420. Okay, இதெல்லாம் calculator எடுத்து solve பண்ணி பாருங்க. Then elevation. Delivery pipe வந்து எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு பாருங்க. Elevation is height. So delivery is 8.5 meter above the center of the pump. So நான் பாசிட்டிவா எடுக்கிறேன். நம்ம சென்டர் ஆஃப் த பம்ப் தான் ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். அதுல இருந்து மேலமாக போகுது. மேல எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னா டெலிவரி பைப் வந்து 8.5 மீட்டர். ஸோ அவ்வளவு ஹைட் வந்து Z2 எடுத்துப்போம். பாசிட்டிவ் 8.5 மீட்டர். நெக்ஸ்ட் ஒன் வெலாசிட்டி. வெளியே போற வெலாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னா வாட்டர் வெலாசிட்டி 6.37 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ கேபிட்டல் V2 ஈக்குவல் டு 6.37 மீட்டர் பெர் செகண்ட். நவ் டயமீட்டர் ஆஃப் த டெலிவரி பைப். பம்ப்ல இருந்து வெளியே போகக்கூடிய வாட்டர் என்ன சைஸ் டயமீட்டர்ல உள்ள பைப்ல போகுது அப்படின்னா 10 centimeter diameter of the pipe is given. So outlet diameter, delivery pipe na exit வெளியே போகக்கூடிய பைப். அப்போ அதுக்கு நம்ம D2 எடுத்துக்கலாம். இன்லெட்டுக்கு D1 எடுத்தீங்கன்னா அவுட்லெட்டுக்கு D2 எடுக்கணும். So capital D2 equal to 10 centimeter. So 10 centimeter 100 டிவைட் பண்ணுங்க, மீட்டரா மாறிடும். 10 divided by 100 equal to 0.1 meter. Then also another value is given. Last line பாருங்க, take the specific volume of water as 0.001 meter cube per second. So specific volume of water என்னடப்போம், ஸ்மால் v எடுப்போம். வெலாசிட்டி கேபிட்டல் V, ஸ்பெசிபிக் வால்யூம்னா ஸ்மால் v. ஸோ வாட்டர் வந்து உள்ள போகும்போதும் வாட்டர் தான் போகுது, வெளியே வரும்போதும் வாட்டர் தான் வருது. ஸோ சேம் fluid is traveling. So it having the same specific volume. So V1 and V2 is also taken as 0.001 meter cube per second. What is the calculation parameter? Determine the capacity of the electric motor to run the pump. So அப்போ என்ன கெப்பாசிட்டி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் த பாயிண்ட் ஷுட் பி நோட்டட். நம்ம ஏன் வந்து இந்த ப்ராப்ளம் சிவில்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பில்ட் பண்றீங்க. பில்ட் பண்ணும்போது ஒரு போர் போடுவீங்க தண்ணி சப்ளை பண்றதுக்காக. அப்போ போர் போடும்போது போர் வந்து இப்போ எத்தனை அடிக்கு போடுவேங்கிறது உனக்கு தான் தெரியும் இல்லையா, பேஸ்ட் அப்பான் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். 100 அடிக்கு தண்ணி இருக்கலாம், இல்ல 500 அடிக்கு தண்ணி இருக்கலாம். சோ அப்போ எவ்வளவு பைப்பு போடுறீங்க, எங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு ஸ்டக் பண்ணி மேல வரணும், பம்புக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல டெலிவரி பண்ணணும். அப்ப நான் வந்து இந்த இவ்வளோ பம்பு இவ்வளோ வாட்டர் வந்து நான் பம்பிங் பண்ணி மேல ஏத்தணும் அப்படின்னா நான் வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி உள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் வாங்கணும் அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் ப்ராப்ளம். அப்ப என்ன தெரியும், எனக்கு வந்து வாட்டர் வந்து எவ்வளவு ப்ரெஷர்ல இருக்குது, நான் எவ்வளவு ப்ரெஷரைஸ் பண்ணி மேல ஏத்தணும், அப்ப 2 ப்ரெஷர் தெரியும். அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு வெலாசிட்டி நான் பாஸ் பண்ணணும். வெலாசிட்டிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, பம்பனுடைய அவுட்லெட் பைப் டயமீட்டர். பைப் இன்செர்ட் பண்ணுவோம் இல்லையா த்ரெட் போட்டு, அந்த டயமீட்டரை மெஷர் பண்ணிக்கலாம். பம்பனுடைய இன்லெட் டயமீட்டரை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எவ்வளோ வெலாசிட்டிக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் மோட்டார் வாங்கணும் அப்படின்னா நீ வந்து ஒரு இன்ஜினியரா போகும்போது இந்த ஸ்டெடி ஃப்ளோ அண்ட் ஈக்குவேஷன்ஸ் தான் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ ஒரு இன்ஜினியரா போகும்போது சும்மா 5 HP மோட்டர் தாங்க, இல்லை ஒரு 10 HP மோட்டர் தாங்க, ஏன்னா ஒரு 20 ஹார்ஸ் பவர் மோட்டர் தாங்க, இத்தனை கிலோவாட்ஸ் பம்ப் தாங்க மோட்டர் தாங்கன்னு போய் கேட்கக்கூடாது. எவ்வளவு கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் நீ டெலிவரி பண்ற, எவ்வளவு ஹைட்ல ஸ்டக் பண்ணி இழுக்கிற, எவ்வளவு ஹைட்ல டெலிவரி பண்ண போறேன், எவ்வளவு ப்ரெஷர் தேவைப்படுது எனக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ்க்கு தேவையான மோட்டர் எவ்வளவு கெப்பாசிட்டி தேவைப்படும் அப்படின்னா இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கெப்பாசிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டரை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி கடையில் போய் நியரஸ்ட் உள்ள ஸ்டாண்டர்ட் வேல்யூவை வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்றோம் பாருங்க. உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக கிவன் டேட்டாவை ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன், அப்பப்போ பார்த்துக்கோ. இதுதான் நமக்கு ப்ராப்ளம்ல கொடுக்கப்பட்ட டேட்டாஸ். நம்ம எப்படி ப்ராப்ளம்ல அப்ளை பண்றோம் பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ
பம்ப்ங்கிறது நமக்கு ஓப்பன் சிஸ்டம் இல்லையாமா? ஸோ பம்ப்ல வந்து ஒரு இன்லெட் செக்ஷனும் இருக்கும், ஒரு அவுட்லெட் செக்ஷன் இருக்கும். இன்லெட் செக்ஷன்ல தான் பம்ப் போர்வெல்ல இருந்து தண்ணி வாட்டர் சக் பண்ணி எடுக்குது. அவுட்லெட் செக்ஷன்ல ப்ரெஷரைஸ் பண்ணி சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலமா ப்ரெஷரைஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகுது, டெலிவரி பைப்லயே வெளியே பம்ப்ல இருந்து வெளியே போகுது. அதை நம்ம டேங்குக்கு மேல சப்ளை பண்றோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஓப்பன் சிஸ்டமா எடுத்துக்கலாம். ஒரு இன்லெட் செக்ஷன், ஒரு அவுட்லெட் செக்ஷன். உள்ள போற மாஸ் வந்து எவ்வளவு வாட்டர் போர்வெல் வந்து உள்ள பம்ப் வாங்குதோ எல்லா வாட்டருமே டெலிவரி பைப்புக்கு வந்து என்ன பண்ணுவோம், சப்ளை பண்ணிடும். ஸோ அப்போ இந்த மாஸ் வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது, மாஸ் வந்து பேலன்ஸ் ஆகுது, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ வி கேன் சப்ளை ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் பம்ப்னாலே ஓப்பன் சிஸ்டம் தான். அதுக்கு என்ன ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருக்கோம், ஒரே ஈக்குவேஷன் தான் எல்லா ப்ராப்ளம் வருது பாருங்க. அப்போ எப்படி அப்ளை பண்றோங்கிறத மட்டும் நீங்க டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். Q plus V1 square by 2 plus Z1G plus H1 equal to W plus V2 square by 2 plus Z2G plus H2. நீங்க நோட் எப்படி இருக்கீங்களோ அதே ஃபார்முலாவை அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க, ஆர்டரை மாற்ற வேண்டாம். இதுக்கு பாருங்க, இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் என்தால்பியை பத்தி பேசவே இல்லை. நம்ம லாஸ்ட் 2 ப்ராப்ளம் பார்த்தோம், rise in enthalpy, decrease in enthalpy பார்த்தோம். But in this problem the enthalpy is not mentioned clearly. Okay, இன்லெட்டுக்கும் என்தால்பி சொல்லல, அவுட்லெட்டுக்கும் என்தால்பி சொல்லல, டிஃபரன்ஸ் பத்தி பேசவே இல்லை. பட் here the specific volume and pressure is indicated. பிரஷரையும் ஸ்பெசிபிக் வால்யூம், அதாவது பிஏ இண்டிகேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ அது பிரஷர் வால்யூம் இண்டிகேட் பண்ணதுனால நான் என்ன பண்ண போறேன் பாரு, என்தால்பி கொடுக்கலங்கிறதுனால ஹைட்க்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், U plus PV போட்டுக்கலாம். So H1 can be replaced by U1 plus P1. H2 can be replaced by U2 plus P2 V2, where U is internal energy and P1 is pressure at inlet and V1 is specific volume of water at inlet. Here also same. Okay, at outlet section. Then V1 square by 2 is at 1G plus Q. Similarly, right hand side V2 square by 2 plus Z2G plus W. இந்த இதை பாருங்க, நம்ம இந்த அரேஞ்சுக்கு மாத்தோம் இல்லையா, Q minus W equal to இந்த velocity flow bracket, Z flow bracket, then அந்த enthalpy flow bracket போடுவோம். But here enthalpy is not given. So எப்படி மாத்த போறோம் பாருங்க, Q minus W equal to previous problem வரைக்கும் H2 minus H1 ன்னு போட்டிருப்போம். இங்க என்ன பண்ண போறோம் பாருங்க, H2 க்கு பதிலா P2 V2 minus H1 க்கு பதிலா P1 V1. சார் அப்ப இந்த U1 U2 எங்க சார் போச்சு, ப்ராப்ளம்ல இன்டர்னல் எனர்ஜி வந்து பத்தி மென்ஷன் பண்ணவே இல்லை. So you don't worry about that. You can neglect the value U1 and U2. So only the remaining term P1 V1 and P2 V2 is present in the equation. So you take rearranging the term P2 V2 minus P1 V1. H2 க்கு பதிலா P2 V2, H1 க்கு பதிலா P1 V1 போட்டுக்கலாம். Plus remaining term same தான், V2 square by 2 minus V1 square by 2 plus Z2G minus Z1G. என்னென்ன வேல்யூஸ் நம்ம ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ப்ரெஷர் வந்து கிலோ பாஸ்கல்ல மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்படின்னா யூனிட் டேலி ஆகும், பார்ல யாரும் போடக்கூடாது. ஸோ Q minus W equal to M into, இதுலயுமே பாருங்க இந்த ஸ்பெசிபிக் வால்யூம் வந்து V2வும் நமக்கு ஒரே வாட்டரோட வால்யூம் வேல்யூ தான், V1ம் சேம் வேல்யூ தான். ஸோ இந்த சேமா இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா காமனா எடுத்துக்க போறேன். ஸோ அப்போ P2 minus P1 into small v. ஓகேவா? V2 and V21 is also equal small v plus velocity, kinetic energy ஹெட்னு சொல்லுவோம் இல்லையா, V2 square by 2 minus V1 square by 2 plus Z2 minus Z1 into G காமன் எடுத்துக்கலாம். Now you can apply the value Q. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் பம்ப்ல வந்து Q is negligible, so I put the value of Q as 0 minus W அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா அந்த W தான் கண்டுபிடிக்க போறோம், அதான் பவர், மெக்கானிக்கல் ஒர்க்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கெப்பாசிட்டி உள்ள மோட்டார் நீ வாங்க போறோம் அப்படின்னா, மோட்டர் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நமக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு மாஸ் ஃப்ளோ ரேட் எம் டாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 50 கிலோகிராம் பெர் செகண்ட் கிவன்ல இருக்குது. ஸோ ஐ புட் த வேல்யூ ஆஃப் எம் டாட் ஈக்குவல் டு 50 இன்டு P2 minus P1 into specific volume. So P2 P1 is another pressure. P2 na pressure at outlet section, P1 means pressure at inlet section. At outlet section pressure value is given as 4.2 bar. எக்காரணம் கொண்டும் 4.2 பார்ல 4.2 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. You must convert the unit bar into kilopascal. 1 bar equal to 100 kilopascal. So 4.2 bar equal to 4.2 into 100, that is 420 minus P1 value is pressure at inlet is 1 bar. 1 bar equal to 100 pascal. I put the value P1 equal to 100 into specific volume of water small v as 0.001 meter cube per second into velocity. V2 velocity, outlet velocity is given as 6.37 meter square. So 6.37 square
divided by 2 minus of v1 square. Inlet velocity is given as 1.59 meter per second. So 1.59 square divided by 2 plus z2 minus z1. Elevation. Z2 outlet elevation 8.5. So Z2 is replaced by 8.5. Already ஒரு minus இருக்கு. Z1 க்கு பதிலா suction elevation. Inlet வந்து எவ்வளவு elevation இருக்கு? minus 2.2. So Z1 க்கு பதிலா minus 2.2 into G constant value 9.81. Next step 0 minus W, you get the answer minus W. அதாவது 0 minus 5 என்ன போடுவோம்? minus 5 போடுவோம். 0 minus 10 என்ன போடுவோம்? minus 10. அதே மாதிரி 0 minus W minus W equal to 50 into 420 minus 100 into 0.001. You substitute, you get the answer 0.32. Okay. And then இந்த bracket solve பண்ணி பாத்தீங்கன்னா 0.019. solve பண்ணி பாருங்க வருதா வரலையான்ட்டு. அடுத்த bracket பாரு 8.5 minus into minus of 2.2. இப்போ minus into minus என்ன ஆகும்? plus ஆயிரும். 8.5 plus 2.2. அந்த என்ன ஆன்சரோ அதோட 9.8 மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா you get the answer 0.105. So minus W equal to 22.2 kilowatts. வந்திருக்க ஆன்சர் வாட்ஸ் தான் வந்திருக்கும், கிலோவாட்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். So W equal to minus of 22.2 kilowatts. Students, you don't worry about the negative sign. The negative sign indicates that whether the work is given as input to the system or the work is produced by the system. அந்த பம்புக்கு நீ ஒர்க் கொடுத்துருக்கியா இல்ல பம்ப் ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணுச்சா? பம்ப் வந்து ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணது. பம்பை ப்ரொடியூஸ் பண்ண ஒரே டிவைஸ் டர்பைன் தான். ஸோ பம்புக்கு நம்ம தான் ஒரு ஒர்க் கொடுப்போம். எலக்ட்ரிக்கல் ஒர்க் மூலமா மெக்கானிக்கல் ஒர்க் நம்ம சப்ளை பண்ணாதான் பம்ப் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பம்புக்கு நம்ம ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா அது நெகட்டிவா தான் வரும். நெகட்டிவா வந்தா தான் நீ பண்ணது கரெக்ட். ஓகேவா? அதுக்காக நெகட்டிவ்ஸை நீ போட்டக்கூடாது. சால்வ் பண்ணி பார்த்து நெகட்டிவா வரணும். ஸோ W equal to minus of 22.2 kilowatts. So students, result capacity of electric motor is 22.2 kilowatts. ஏன் சார் இங்க மைனஸ் போடல அப்படின்னா நெகட்டிவ் சைன் இண்டிகேட் தட் the work is given as input to the pump. நான் இன்புட்டா ஒர்க் கொடுத்துருக்கேன் பம்புங்கிறத இண்டிகேட் பண்றது நெகட்டிவ் சைன். ஸோ இப்போ கடையில போய் கேட்கும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டரை வந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி மோட்டர் வேணும் அப்படின்னா 22.2 கிலோவாட்ஸுக்குள்ள மோட்டர் வேணும் போய் கடையில போய் கேட்கலாம். ஆனா நீ கேட்கற எல்லா வேலைக்கும் மோட்டர் இருக்காது. நியரஸ்டா என்ன வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்கோ அந்த ரேஞ்சுக்கு உண்டான மோட்டர் என்ன பண்ணிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். So this is the application of steady flow energy equations and the problem solving. Okay, students, thank you. Any doubt in the problem? Doubt இருக்கா ஏதாச்சு? No, sir. What about others? Only one student replied to me.